குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7th தமிழில் இருக்க டேம் 1ல் 2வது யூனிட் அணிநிழல் காடு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி டிஎன்யூஎஸ் அப்படிங்கிற கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் பேஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 7th தமிழில் இருக்க டேர்ம் 1ல் இருக்கிற இயல் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம், அதையும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் பிடிஎஃப், முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது எல்லாமே வேணும். நம்ம அதெல்லாம் நிறைய கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இன்றைக்கி கிளாஸ் வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இயல் 2 பார்க்க போகிறோம். 7th டேம் 1ல் இருக்குது அணிநிழல் காடுது. ஓகேங்களா? அதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இயல் 2ல் வந்து காடுன்ற டாபிக், காடு சம்மந்தமானதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இப்போ காடுன்னா என்னென்னு ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க, நுழையும் முன் நம்ம படிச்சுக்கலாம். காடும் கடலும் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப இன்பமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்து மதிப்பிடப்படுகிறது. அதனால் காட்டின் வளமே நாட்டின் வளம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டங்களையும் வந்து கவிதையாக ஒருத்தர் வர்ணிச்சிருக்காரு. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ கவிஞர் சுரதா. ஓகேங்களா? கவிஞர் சுரதா வந்து இந்த காட்டோட வளத்தை பற்றி ஒரு பாட்டு போகிறார். ஓகேங்களா? கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டும்படி கிளியே பார்வை குளிருமடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறாரு. இந்த பாட்டில் ஒன்றும் நமக்கு வந்துள்ள கொஷின்ஸ் கிடையாது. ஓகேங்களா? நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இது மனப்பாட பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை மட்டும் சும்மா வாட்ச் மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா? பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சவரம் கலங்கும் கிளியே நரியெல்லாம் உளையிடும் அதிமதுர தழையை யானை தின்றபடி புது நடனம் போடும்படி கிளியே பூங்குயில் கூவுமடி சிங்கம் புலிக்கரடி சிறுத்தை விலங்கினங்களெல்லாம் தெரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. இந்த காடை வந்து ஒரு இயற்கை விடுதின்னு சொல்கிறார், ஒரு ஹாஸ்டல் மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மயில் வந்து நடனமாடும், பன்றி வந்து கிழங்கெடுத்து உண்ணும், நச்சவரம்னா பாம்பு, நச்சவரம் கலங்கும், நரியெல்லாம் உளையிடும், அதிமதுர தழை வந்து யானை சாப்பிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்குகளெல்லாம் இங்கே தெரியும், இதுதான் இந்த காடு அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாரு. ஓகேங்களா? நமக்கு வந்து இதில் வந்து இந்த சொல்லும் பொருளும் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஈன்று அப்படின்னா தந்துன்னு அர்த்தம், கொம்பு அப்படின்னா கிளை, இதை பார்த்துக்கோங்க. கொம்பு அப்படின்னா கிளை, அதிமதுரம்னா மிகுந்த சுவை. ஓகேங்களா? நம்ம நிறைய இடத்துல பார்த்துருவோம் அதிமதுரம் சொல்லிட்டு, அது வந்து நல்லா டேஸ்ட்டுக்காக சேர்க்குறது, நம்ம பிரியாணிலலாம் சேர்ப்பாங்க. அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை. கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திடன்னு அர்த்தம். நச்சவரம் அப்படின்னா விடயமுள்ள விஷமுள்ள பாம்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்து விடுதினா தங்குமிடம். ஓகேங்களா? இந்த பாடலின் பொருள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஒன்றும் பெருசாக டீப்பாக ஒன்று கொடுக்கல, ஒன்றும் அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இலக்கியமாக கொடுக்கல, நம்ம படித்தாலே புரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் நடத்துறது இல்லாமல் நீங்கள் அந்த புக்கு ஒரு டைம் படித்து பார்க்கணும். சரிங்களா? அடுத்து நம்ம இப்போ வந்து நூல்வெளி வந்து நூல் ஆசிரியர் பற்றி தான் ஃபுல்லாமே இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். சுரதா. ஓகேங்களா? இவரோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபாலன். இதுவே ஒரு கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சுரதாவின் இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபாலன். இவர் வந்து பாரதிதாசன் மீது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பற்று இருந்துச்சு. அதனால் வந்து தன்னுடைய பேரை என்னவா மாற்றிக்கிறார் அப்படின்னா, பாரதிதாசனோட இயற்பெயர் இருக்கு இல்லையா, சுப்புரத்தினம், அந்த பேர் எடுத்து என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா இந்த பாரதிதாசன் சுப்புரத்தினம் இது ரெண்டையும் சேர்த்த மாதிரி சுப்புரத்தின தாசன் அப்படின்னு வச்சுக்கிறார். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். பாரதிதாசனோட இயற்பெயர் தான் சுப்புரத்தினம். ஓகேங்களா? அவருடைய இயற்பெயரையும் அவருடைய வந்து புனைப்பெயர் ரெண்டையும் சேர்த்து ஒரு பேர் வச்சுக்கிறாரு, சுப்புரத்தின தாசன். அதோடைய சுருக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா சுரதா. இங்கே பார்த்தீங்களா, சு ரா தா, சுப்பு ரத்தினம் தாசன் அப்படி பிரியுது இல்லையா, அந்த 3 லெட்டரோட முதல் எழுத்தை எடுத்து சுரதான்னு வச்சுக்கிறார். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா ஓமையை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓமை கவிஞர் சுரதா. இப்படி வந்து நீங்கள் ஒரு பாடலாசிரியரோட பேரையும் சேர்த்து தான் படிக்கணும். ஓகேங்களா? ஓமை கவிஞர் சுரதா அப்படின்னு நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியிருக்கிறாரு. இந்த பாடல் வந்து தேன்மழை அப்படின்ற நூல்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்பாடல் வந்து பார்த்திங்கன்னா கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இந்த இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை தான் வந்து பார்த்திங்கன்னா கிளிக்கண்ணி. ஓகேங்களா? இது முக்கியமானது. ஓகேங்களா? நமக்கு இந்த சுரதா பற்றி ஃபுல்லாக படிச்சுக்கணும். சுரதாவோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபாலன். பாரதிதாசன் மீது வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த பற்று கொண்டதுனால பாரதிதாசன் அப்படின்ற பேரையும் அவருடைய இயற்பெயரான சுப்புரத்தினம், இந்த ரெண்டையும் பாரதிதாசனோட இயற்பெயர் இது ரெண்டையும் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா சுப்புரத்தினதாசன் அப்படின்னு மாற்றிட்டாரு. அதனுடைய சுருக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா சுரதா. ஓகேங்களா? அடுத்து முக்கியமானது. ஓகேங்களா? காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள். காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் இது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா?
கா கால் கான் கானகம் அடவி அரண் ஆரவி புரவி பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயவு பழவம் முளரி வல்லை விடர் வியல் வனம் முதை மிலை இரும்பு சுரம் பொச்சை பொதி முளி அரில் அரல் பதுக்கை கணயம். ஓகேங்களா, இவ்வளோ பேர் இருக்குது காட்டுக்கு. ஓகேங்களா, இது சும்மா ஒரு டைம் வாசிச்சு வச்சுக்கோங்க. இல்லை இந்த இரும்புன்ற வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இரும்பு நமக்கு தெரிஞ்ச அந்த இரும்பு, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச வார்த்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் தேடி வச்சுக்கணும். இப்போ இரும்பில் வந்து இந்த ரூ போட்டாங்க அப்படின்னா அது காட்டை குறிக்கும் சொல். ஓகேங்களா, அடுத்து இது ஒரு முக்கியமான பாடல். இது வந்து கற்ப பின்னு கொடுத்துருக்காங்க. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை செல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி அப்படின்னு ஒரு பாட்டு. இதில் வந்து நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே, இந்த 3 லைனையும் பார்த்துக்கோங்க. இந்த 3 லைனையும் பாரதியார் பாடியிருக்கார். ஓகேங்களா, இது முக்கியமானது. ஓகேங்களா, இந்த 3 லைனும் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் பாடியிருக்கார். இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமானது சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதி கொடுத்துருக்காங்க. வாழை கன்றை வந்து பார்த்திங்கன்னா ஈன்றது அப்படின்னு வரணும். ஓகேங்களா, காடெல்லாம் காடு ப்ளஸ் எல்லாம் அப்படின்னு வரணும். கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் கிழங்கெடுக்கும் அப்படின்னு வரணும். ஓகேங்களா, அடுத்தது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்னு ஒரு சாப்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் காடை சம்மந்தமான ஒரு இதுதான். அதாவது இது எழுதினவர் யாருன்னா ராஜா மார்த்தாண்டம், அவர் தான் இது எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னோட சின்ன வயசில் ஊருக்கு வெளியில் வந்து ஒரு புளியா மரம் இருக்கும். அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்கோங்க. அங்கே தூரத்தில் ஒரு மரம் இருக்குது, நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம வந்து அதில் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் நம்ம அதை ப்ரீஃபாக ஒன்று பாட தேவையில்ல. ஊருக்கு வெளியில் வந்து ஒரு புளியா மரம் இருக்குது. அந்த புளியா மரம் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் அங்கே தான் விளாண்டேன். ஈவினிங் ஆனால் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அங்கே பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து அவர் சொல்லிட்டு வராரு. அந்த மரம் வந்து கீழே விழுந்து சாஞ்சிருது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை போய் நான் பார்க்கல, அதை பார்த்தேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது சாஞ்சது தான் மைண்டில் நிற்கும். அதனால் நான் போய் பார்க்காதனால சின்ன பிள்ளையில நான் பார்த்த மரம் அப்படியே நிற்கட்டும் என் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்கிறாரு. அதுதான் இந்த ஸ்டோரி. சரிங்களா, ஃபஸ்ட்டு நுழைமுன். எப்போவுமே நம்ம நுழைமுன் படிச்சுக்கணும். நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்களே மரங்கள். இதுவே வந்து கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்களாக விளங்குவது எது அப்படின்னா மரங்கள். ஓகேங்களா, அவை மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை. மரங்களை பற்றி நினைவுகளை பெரும்பாலும் மனிதர்களின் உள்ளங்களுக்குள் புதைந்து கிடக்கின்றன. கால வெள்ளத்தில் மரங்கள் வந்து மறையலாம், அவற்றை பற்றி நினைவுகள் மறையாது என்பதை விளக்கும் கவிதை தான் இது. ஓகேங்களா, ராஜா மார்த்தாண்டம் தான் எழுதியிருக்கார். நீங்கள் வேணால் ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. ரொம்ப நீங்கள் படித்தோடனே புரிகிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு பொருள் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்து பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்து. ஓகேங்களா, இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நூல்வெளி. ராஜா மார்த்தாண்டம் இவர் வந்து கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் அப்படின்னு பன்முக திறமை பெற்றார். ஓகேங்களா, இதில் முக்கியமானது என்னென்னா இவர் கொல்லிப்பாவை அப்படின்ற சிற்றிதழை வந்து நடத்தியிருக்காரு. இது முக்கியமாக கேட்குற கேள்வி. ஓகேங்களா, கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, ராஜா மார்த்தாண்டம். ஓகேங்களா, இவர் தான் கொல்லிப்பாவை அப்படின்னு சிற்றிதழை நடத்தியிருக்காரு. ராஜா மார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்கு வந்து தமிழ் வளர்ச்சித்துறையின் வந்து பரிசு பெற்றவர். ராஜா மார்த்தாண்டன் கவிதைகள்னு சொல்லிட்டு தன்னோட கவிதைகளை தொகுத்து வெளியிட்டிருக்காரு. அதுக்கு வந்து தமிழ் வளர்ச்சித்துறையின் வந்து பரிசு பெற்றிருக்கிறாரு. சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் வந்து நூலாக்கி உள்ளார். ஓகேங்களா, இவரது வந்து அப்படியே நிற்கட்டும் அந்த மனம் என்னும் நூலில் உள்ள ஒரு கவிதை தான் இங்கே தந்திருக்காங்க. ஓகேங்களா, ராஜா மார்த்தாண்டம் இவர் வந்து கொல்லிப்பாவை அப்படின்னு சித்திரை நடத்திருக்காரு. ராஜா மார்த்தாண்டம் கவிதைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக வளர்ச்சித்துறையின் சிறப்பு பரிசு பெற்றிருக்கிறாரு. கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்ற தலைப்பில் தன்னுடைய கவிதைகள்லாம் தொகுத்து வழங்கியிருக்காரு. ஓகேங்களா, இவரை பற்றி இதில் அவ்வளோதான் இருக்குது. இதை இப்போதைக்கு நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா, அடுத்து நாவல் படத்திற்கு ஓமையாக கூறப்படுவது எது அப்படின்னா கோழிக்குண்டு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுட்டப்பழங்கள். சுட்டப்பழங்கள் அப்படின்னா மண் ஒட்டிய பழங்கள் தான் வந்து சுட்டப்பழங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெயர் அறியா அப்படின்னா பெயர் கூட்டல் அறியா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனம் இல்லை அப்படின்னா மனம் கூட்டல் இல்லை. நேற்று ப்ளஸ் இரவு நேற்றிரவு அப்படின்னு வரணும். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் உலகம் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம நுழைமுன் வாசிக்கலாம். அதாவது வளம் நிறைந்த நிலம், அடர்ந்த மரம், செடி கொடிகள், நன்னீர், நட்காற்று இவை அனைத்தும் நிரம்பியதான் காடு. இது பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் போன்ற பல்லுயிரிகளின் வாழ்விடம். காடுகள் வந்து செழிப்புக்கு காட்டுயிரிகள் உதவுகின்றன. மனிதனின் முதல் இருப்பிடம் காடு தான். ஓகேங்களா, மனித பசு காட்டில் தான் வாழ்ந்தான். இதன் மரபு தொடர்ச்சியாக தான் காட்டை பற்றியும் காட்டு விலங்குகள் பற்றியும் அறியும் ஆர்வம் வந்து மனிதர்களிடம் இன்னும் தொடர்கிறது.
காட்டு விலங்குகளின் உறைவிடமாக முண்டந்தூர் புலி காப்பகத்தில் ஒரு உலா வருவோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா களக்காடில் இருக்க முண்டந்துறை புலிகள் காப்பகத்தை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறது வந்து முக்கியமான சில கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம அதை மட்டும் ஆன்லைன் பண்ணி படிச்சிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இதில் வந்து ஒரு ஸ்டோரி. அது வந்து இப்போ ஸ்கூல்லேருந்து ஒரு பையன் வீட்டுக்கு வரான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களாம் டூர் போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா முண்டந்துறை புலிகள் காப்பகத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிறாங்க. ஓகேங்களா. அதில் வந்து நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த புலிகள் காப்பகம் பற்றி நம்ம படிக்க போகிறோம். இது வந்து தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய காப்பகம். 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இங்கு யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டுமான் போன்ற அரிய வகை விலங்குகள்லாம் வாழுது. ஓகேங்களா. தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய காப்பகம்ன்றதுலாம் கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்து இதை நான் வந்து ஆல்ரெடி படிச்சுட்டேன், அதனால தான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு வரேன். அதனால் நீங்கள் வந்து புக் வச்சுருந்தீங்கன்னா அப்படி அண்டர்லைன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. உலகில் 2 வகையான யானைகள் உள்ளன. ஓகேங்களா. ஒன்று வந்து ஆசிய யானை, இன்னொன்று வந்து ஆப்பிரிக்க யானை. ஓகேங்களா. இந்த 2 யானைகளுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, ஆசிய யானைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. ஓகேங்களா. பெண் யானைக்கு தந்தம் கிடையாது. ஆப்பிரிக்க யானைகள் வந்து பார்த்திங்கன்னா 2க்குமே வந்து பார்த்திங்கன்னா தந்தம் உண்டு. ஓகேங்களா. ஆசிய யானைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிய கண்டத்தில் இருக்கிற யானைகளுக்கு ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்குமா. ஓகேங்களா. ஆப்பிரிக்க யானையில் வந்து பார்த்திங்கன்னா 2 யானைகளுக்குமே தந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொஸ்டினாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து யானை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண் யானை தான் தலைமை தாங்குமா. ஓகேங்களா. யானைகள் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். அந்த கூட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். ஓகேங்களா. அதேமாரி அதற்கு ஒரு நாளைக்கு நாள் ஒன்றுக்கு 250 கிலோ புல் இலை தழையை வந்து உணவாக உட்கொள்ளும். 65 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தேவைப்படும். ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமானது. ஓகேங்களா. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 65 லிட்டர் தண்ணீர் குடிக்கும். 250 கிலோ புல் தழையெல்லாம் சாப்பிடும். ஓகேங்களா. யானை வந்து மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு. ஓகேங்களா. அது வந்து பாசம் நிறைந்த ஒரு விலங்கும் கூட, மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு. ஓகேங்களா. அடுத்து யானைகளின் வந்து கண் பார்வை குறைவு, கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதி. ஓகேங்களா. யானைக்கு வந்து கண் பார்வை வந்து கொஞ்சம் குறைவு, ஆனால் கேட்குற ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து இது முக்கியமானது, தமிழ்நாட்டின் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர். ஓகேங்களா. கோயம்புத்தூர் இருக்க மேட்டுப்பாளையத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வனக்கல்லூரி இருக்குது. ஓகேங்களா. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல் அப்படின்ற ஒரு சில படிப்புகள் இருக்குது. பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரிலாம் படிப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து கரடி ஓர் அனைத்துண்ணி. ஓகேங்களா. அடுத்து கரடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கரையான் தான் அதுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. ஓகேங்களா. கரடி ஓர் அனைத்துண்ணி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நன்கு வளர்ந்த கரடி வந்து பார்த்திங்கன்னா 160 கிலோ எடை வரைக்கும் இருக்குமா. சரிங்களா. அடுத்து புலியை பற்றி சொல்லியிருக்காங்க. புலி தான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலி தனக்கான உணவை வந்து வேட்டையாடி பின்பு வேறு எந்த விலங்கையும் வந்து வேட்டையாடுது இல்லையா. அதை வந்து பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். ஓகேங்களா. புலியை வந்து பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்களாம். கருவுற்ற புலியானது 90 நாட்களில், அதாவது 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டி வரை வந்து அதிகபட்சமாக ஈனும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி வந்து 2 ஆண்டுகள் வரை வளர்த்து வருமா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம கோழிலாம் வளர்த்தோம்னா அந்த கோழி பிரித்து விடும் இல்லையா எல்லா கோழி குஞ்சையும். அந்த மாதிரி வந்து 2 ஆண்டுகள் வரைக்கும் தன்னுடைய பாதுகாப்பில் வச்சுருக்கும். அதுக்கப்புறம் அதுவே பிரிஞ்சு தனித்தனியாக போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அடுத்து காட்டுக்கு அரசுன்னு சொல்லிட்டு சிங்கத்தை பற்றி சொல்கிறாங்க. உலகில் வந்து ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் என 2 வகை சிங்கங்கள் வாழ்கின்றன. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன. இது முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயம் இருக்குது. ஓகேங்களா. இதுவே கொஸ்டின் தான். கிர் சரணாலயம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா குஜராத்தில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய சிங்கங்கள் வந்து இங்கே மட்டும்தான் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டையாடும் திறன் இவை அனைத்திலும் சிங்கத்தை விட வந்து புலியே தான் உயர்ந்தது. எனவே இயற்கை விஞ்ஞானிகள் வந்து புலியை காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இயற்கை விஞ்ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா புலியை தான் காட்டுக்கு அரசுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எல்லா வகையிலையும் பார்த்திங்கன்னா சிங்கத்தை விட அது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சருகுமான், மிலாமான், வெளிமான் என பல வகை மான்கள் வந்து உள்ளன. ஓகேங்களா. சப்போஸ் கொடுத்துட்டு இந்தியாவில் காணப்படும் மான் வகைகள் சருகுமான், மிலாமான், வெளிமான், மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். இதெல்லாம் படிச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது அப்படின்னா தந்தம். ஏன்னா ஆசிய யானைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆண் யானைக்கு வந்து தந்தம் இருக்கும். ஆப்பிரிக்க யானைகள் வந்து பார்த்திங்கன்னா 2க்குமே தந்தம் இருக்கும். தமிழகத்தின் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா முண்டந்துறை. ஓகேங்களா.
காட்டாறு பிரித்து எழுதுக. காடு ப்ளஸ் ஆறு. அனைத்துண்ணி பிரித்து எழுதுக. அனைத்து ப்ளஸ் உண்ணி. ஓகேங்களா. நேரமாகி நேரமாகி அப்படின்னு வரணும். வேட்டை ப்ளஸ் ஆடிய வேட்டையாடிய அப்படின்னு வரணும். ஓகேங்களா. அடுத்து காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு வந்து பார்த்திங்கன்னா புலி. இப்போ தான் நம்ம மேலே படித்தோம். யானை கூட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் யானை தான் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கும். கரடி தேனீக்களிலிருந்து காப்பது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ரோமங்கள். ஓகேங்களா. ஏன்னா கரடி வந்து மரத்துலலாம் ஏறும். அது வந்து தேனீக்கள்லேருந்து தன்னுடைய முடி தான் வந்து பார்த்திங்கன்னா கரடியோட முடி தான் வந்து பார்த்திங்கன்னா தேனீக்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா தன்னை காப்பாற்றிக்குது. ஓகேங்களா. அடுத்து இந்தியாவின் வனமகன். ஓகேங்களா. முக்கியமான சாப்டர் இது, வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது. ஃபஸ்ட்டு நுழைமுன் பார்த்துக்கலாம். மனித முயற்சியின்றி உருவாகிய வானளாவிய மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் நிறைந்த இடமும் காடாகும். இதனால் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே உள்ள மணல் தீவில் அமைந்த இந்த காடு சற்று வேறுபட்டது. மணல் தீவுகளில் மூங்கில் மட்டுமே வளர வாய்ப்புண்டு என்பர். ஆனால் பல்வகை மரங்கள் இருந்த இந்த காட்டை வந்து ஒரு தனி மனிதர் வந்து உருவாக்கியிருக்கார். ஓகேங்களா. அவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் வனமகன் அப்படின்னு வந்து பட்டம் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. அதை அவரை பற்றி வந்து நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் வனமகன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவரை பற்றி அந்த யூனிட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் வந்து யூனிட் பற்றி பார்த்திங்கன்னா ஒரு கதை சொல்லிடுறேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்மபுத்திரா நதிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா நதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆற்று, பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு தீவு மாதிரி ஒன்று உருவாகுது. சின்னதாக ஒரு தீவு. அந்த தீவில் பார்த்திங்கன்னா ஆற்று மண் தான் இருக்குது. ஆனால் அந்த ஆற்று மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் மரம் மட்டும்தான் வளரும். இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆய்வாளர்கள், வேளாண் விஞ்ஞானிகள்கிட்ட போய் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு வந்து அந்த இடத்துல வந்து நிறைய ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் வந்து செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா அங்கே வந்து சிவப்பு எறும்பு நிறையா மேயணும். ஓகேங்களா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா வளமான மண்ணாக மாறும்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அதை நம்பி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நிறைய சிவப்பு எறும்புகள் கொண்டு வந்து அந்த தீவில் விடுவார். அப்புறம் மண் வளம் வந்து கொஞ்சமாக மாறிட்டு இருக்கும். அப்புறம் அங்கங்கேயும் ஒரு செடியாக நட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அதுக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றுவார். ஒரு குறிப்பிட்ட அளவு வந்ததுக்கப்புறம் அதுவே தானே வந்து வளர ஆரம்பிச்சிடும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு மிகப்பெரிய காட்டை உருவாக்கிடுவார். ஓகேங்களா. தனி ஒரு மனிதனாக இருந்து பிரம்மபுத்திரா இப்படி போகிற பிரம்மபுத்திரா நதி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படி ஒரு தீவு மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் மிகப்பெரிய ஒரு காட்டே உருவாக்கிறார். ஓகேங்களா. அதனால் அது பார்த்திங்கன்னா அவரை பற்றி ஒரு யூனிட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம டைரெக்டாக என்னென்ன இம்பார்ட்டனோ அதை மட்டும் சொல்கிறோம். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அவர் யார் அப்படின்னா அசாம் மாநிலத்தில் ஜோட்விராட் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜாதவ் பயங். ஓகேங்களா. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் வந்து ஒரு காட்டை உருவாக்கியவர். ஓகேங்களா. இது முக்கியமானது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் வனமகன் அப்படின்னு அழைக்கப்படுறார். ஓகேங்களா. இந்தியாவின் வனமகன் அப்படின்னு யாருன்னு கேட்டால் ஜாதவ் பயங். ஓகேங்களா. அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர். ஜோட்விராட் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜாதவ் பயங். ஓகேங்களா. பிரம்மபுத்திரா ஆற்றினுடைய மிகப்பெரிய ஒரு காட்டை உருவாக்கியிருக்கார். அதனால தான் இந்தியாவின் வனமகன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அடுத்து 1979ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரு வெள்ளம் ஏற்பட்டது. அந்த வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஏராளமான பாம்புகள், மரங்கள் இல்லாத இந்த தீவில் வந்து கரை ஒதுங்கிச்சு. அவற்றில் சில பாம்புகள் வந்து இறந்து கிடந்தது. பல பாம்புகள் வெப்பம் தாங்காமல் செத்தே போச்சு. இதனை வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு தான் அவருக்கு வந்து மனசில் வந்து ஒரு கஷ்டம் வந்துச்சு. சரி இந்த தீவில் வந்து மரம் செடி கொடிலாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எடுக்கிறார். ஓகேங்களா. அந்த தீவில் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் மரம் மட்டும்தான் வளரும். அதுக்கப்புறம் வந்து நிறைய அவர் பார்த்திங்கன்னா எங்கள் பகுதியில் அரசு சமூக காடு வளர்ப்பு திட்டத்தை வந்து செயல்படுத்துச்சு. அதில் வந்து நிறைய நான் பயன்படுத்திட்டேன். அது மட்டும் இல்லாமல் அசான் வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் அவர்களின் நினைவும் எனக்கு வந்தது. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் சின்ன வயசுலேயும் தெரியும். அவரும் சில வழிகாட்டுதல் சொல்கிறார். ஓகேங்களா. அவர் தான் என்ன சொல்கிறாருன்னா மண்புழுக்களும் சிவப்பு கட்டெறும்பும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே அந்த மண் வந்து தானாகவே வளமான மண்ணாக மாறிடும் அப்படின்னு அவர் தான் சொல்கிறாரு. அதை நம்பி தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண்புழுக்களையும் அதையும் கொண்டாந்து இங்கே அந்த தீவில் விட்டுறாரு. ஓகேங்களா. டைரெக்டாக இவர் கொடுத்த பட்டங்களை பற்றி போயிடலாம். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா இந்தியாவின் வனமகன் அப்படின்ற பட்டத்தை கொடுக்குது. ஓகேங்களா. 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் வனமகன் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறது. 2015ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கவுகாத்தி பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா மதிப்புறு முனைவர் பட்டம் வந்து இவருக்கு வழங்கியிருக்கு. 3மே இம்பார்ட்டன்ட். இந்தியாவின் வனமகன் அப்படின்னா யார் அப்படின்னா ஜாதவ் பயங். இவருக்கு வந்து 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து அதை கொடுத்துருக்கு. 2015 வந்து பத்மஸ்ரீ வாங்குறாரு. கவுகாத்தி பல்கலைக்கழகம் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்புறு முனைவர் பட்டம் வந்து வழங்கியிருக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டில் நிறைய புலி, சிங்கம், கரடி, யானை இதெல்லாம் வந்து தங்க ஆரம்பிச்சிச்சு. அது வந்து மிகப்பெரிய காடாயிடுச்சு. ஓகேங்களா.
அவ்வளோதான். அதில் வந்து இவரை பற்றி எந்த பத்திரிகையில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் வந்து தான் இவரை பற்றி நியூஸ் வந்துச்சு. இப்போ அவர்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்த மாதிரி தான் இந்த கான்வர்சேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஒரு இன்டர்வியூ எடுக்கிறவர் வந்து ஒரு கேள்வியை கேட்பார், அதுக்கு அவர் பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாமையும். அவரை பற்றின இதில் 5 கொஷின் தான். டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி டீட்டெயில் வருது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் வனமகன் அப்படின்ற பட்டத்தை வாங்குறாரு, பத்மஸ்ரீ விருது வாங்குறாரு, கவுகாத்தி பள்ளி வந்து மதிப்பூர் முனைவர் பட்டம் கொடுக்குது. அவரோட பேர் என்ன அப்படின்னா ஜாதவ் பயங். எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா அசாம் மாநிலம். எந்த ஆற்றில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய காட்டை உருவாக்குனார் அப்படின்னா பிரம்மபுத்திரார். ஓகேங்களா? இது எல்லாமே முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்துக்கு வந்தாச்சு. 4 வகை குறுக்கங்கள். ஓகேங்களா? அதில் வந்து அடுத்து 4 வகை குறுக்கங்கள் பார்க்கும். ஒவ்வொரு எழுத்தும் அதை ஒலிப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா உரிய கால அளவு உண்டு. இதை மாத்திரை என்பாங்க. ஓகேங்களா? ஒரு எழுத்து வந்து ஒலிப்பதற்கான கால அளவுக்கு என்ன பேர் அப்படின்னா மாத்திரை அப்படின்னு பேர். ஓகேங்களா? ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களும் தனக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதில்லை. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவில் குறைந்து ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறுக்கங்கள் அப்படின்னு ஒரு பேர். ஓகேங்களா? இப்போ நம்ம ஐகார குறுக்கம் தான் பார்க்க வரோம். ஐ, கை, பை என்பனை வந்து ஐகார எழுத்துக்கள். தனித்து வரும் இடங்களில் வந்து தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். இப்படியே கூட கேட்கலாம். ஐகார எழுத்து தனித்து வரும்போது தனக்குரிய டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கும் அப்படின்னா 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்துங்க, வையம், சமையல், பறவை என சொற்களின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்குது. ஓகேங்களா? இவ்வாறு குறைந்து ஒலிக்கிறது தான் ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு வந்து பார்த்திங்கன்னா சொற்களில் முதலில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதாவது தனியாக ஒலிக்கும் போது 2 மாத்திரையாகவும், சொற்களில் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவாகவும் ஒலிக்கும். அதேமாதிரி இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவாக ஒலிக்கும். இப்படியே கூட கேட்பாங்க. ஓகேங்களா? ஐகாரம் சொல்லில் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவாக ஒலிக்கும்னா 1.5 மாத்திரை. ஓகேங்களா? இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை. தனித்து இயங்கும் போது 2 மாத்திரை அளவாக ஒலிக்கும். ஓகேங்களா? இதுலேயே நம்ம 3 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதை தாண்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து ஔகார குறுக்கம். ஔ, வௌ என்ற ஔகார எழுத்துக்கள் தனித்து ஒலிக்கும் போது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஓகேங்களா? ஔவையார், வௌவால் என்ற சொல்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். ஔகார குறுக்கம் பார்த்திங்கன்னா தனித்து ஒலிக்கும் போது 2 மாத்திரை. சொற்களில் முதலில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தனக்குரிய 1.5 மாத்திரை அளவில் கொடுக்கும். ஓகேங்களா? இந்த ஔகாரம் வந்து பார்த்திங்கன்னா இடையிலும் இறுதியிலும் வராது. இது முக்கியமான கொஷின். ஓகேங்களா? இது முக்கியமான கொஷின். ஔகாரத்தில் வந்து 4 கொஷின் தான். ஔன்னு தனியாக வரும்போது 2 மாத்திரையாகும். சொற்களின் முதலில் வரும்போது பார்த்திங்கன்னா 1.5 மாத்திரையாகவும் குறைக்கும். இடையிலும் இறுதியிலும் வராது. ஓகேங்களா? அடுத்தது மகர குறுக்கம். அம்மா, பாடம் படித்தான் ஆகிய சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா மகர எழுத்து தனக்குரிய 1/2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. வலம் வந்தான் அப்படின்ற இடத்துல மகர மெய்யை தொடர்ந்து வகர எழுத்து வந்துச்சுன்னா தனக்குரிய 1/2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்கும். ஓகேங்களா? மகர மெய்யினா இம்மு, அதை தொடர்ந்து வகர எழுத்து வாய் எழுத்து வந்திருக்கனால தனக்குரிய 1/2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், போலும் என்னும் சொல்லை வந்து போனும் என்றும், மருளும் என்னும் சொல்லை வந்து பார்த்திங்கன்னா மருணும் என்றும் செயலின் ஓசை சீருக்காக வந்து இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மகர மெய்யானது இன்னு ஆகிய எழுத்துக்களுக்கு அடுத்து வருவதால் தனக்குரிய 1/2 மாத்திரை அளவில் குறைந்து 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா போலும் அப்படிங்கிறத போனும் அந்த இன்னை தொடர்ந்து வரும் மகர மெய் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்குது. அதேமாதிரி இந்த இன்னை தொடர்ந்து வர மகர எழுத்தும் வந்து பார்த்திங்கன்னா 1/4 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்குது. ஓகேங்களா? அடுத்து ஆயுத குறுக்கம். அஃது, எஃது ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய 1/2 மாத்திரையிலும் பார்த்திங்கன்னா முழுமையாக ஒலிக்கும். ஏன்னா ஆயுத எழுத்தோட மாத்திரையில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 மாத்திரை. இதில் முள்தீது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முக்தீது எனவும், கல்தீது வந்து பார்த்திங்கன்னா கற்றீது எனவும் சேரும்போது இது ஆயுத எழுத்து தனக்குரிய 1/2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுத குறுக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்படி டேரெக்டாக கேட்பாங்க. அஃது, எஃது என்னும் சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்துடைய மாத்திரை என்னென்னு கேட்டிங்கன்னா 1/2 மாத்திரை. ஓகேங்களா? இது முள்தீதுன்ற வார்த்தை அதை வந்து செயலோட ஓசைக்காக மாற்றும்போது முக்தீது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்தீது அப்படின்னு சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா தனக்குரிய 1/2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்குது. சரிங்களா? அடுத்து வேட்கை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு வந்து பார்த்திங்கன்னா வேட்கை, கையின்னு கடைசியில் தானே வருது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1 மாத்திரை. ஓகேங்களா? முதல்ல வந்துருந்துச்சு அப்படின்னா 1.5 மாத்திரை, இடையிலும் இறுதியிலும் வந்தால் 1 மாத்திரை. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதில் மகர குறுக்கம் பணம் கிடைத்தது இதில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெறலை. ஓகேங்களா? ஏன்னா இம்முக்கு அடுத்து வகரமெய் வந்திருக்கு.
இன்னுக்கடுத்து இம்மு வந்திருக்கு, இன்னுக்கடுத்து இம்மு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகர குறுக்கங்கள். இது இடம்பெறாத சொல் அப்படின்னா பணம் கிடைத்தது அப்படின்னு மட்டும் தான். சொல்லில் முதலில் மட்டுமே இடம்பெறுவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுகார குறுக்கம். நம்ம பார்த்தோம் இல்லையா, அவுகார குறுக்கம் சொல்லில் முதலில் மட்டும்தான் இடம்பெறும். ஓகேங்களா. அடுத்து நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. மகளிர்னா ஆடவர், பெண் அப்படின்னா ஆண், சிறுவன்னா சிறுமி, அரசன்னா அரசி, மாணவன்னா மாணவி, தோழின்னா தோழன் அப்படின்னு மாற்றிட்டு வரணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமானது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி அதில் வந்து பிசிஎஸ்ஐயில் வந்து அந்த 5 கொஷின் 10 கொஷின் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்குறாங்க. பிழையை நீக்கி எழுதுன்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. கோவலன் சிலம்பு விற்க போனால் இல்லை போனான் இன்னும் வரணும். ஓகேங்களா. அரசர்கள் நல்லாட்சி செய்தார் இல்லை செய்தனர்னு வரணும். பசு கன்றை ஈன்றன கிடையாது, பசு கன்றை ஈன்றது அப்படின்னு தான் வரணும். ஏன்னா இது ஒரு பசு தான். பசுக்கள் கன்றை ஈன்றன அப்படின்னு வந்தால் கரெக்டு. பசு கன்றை ஈன்றது அப்படின்னு தான் வரணும். மேகங்கள் சூழ்ந்து கொண்டது அப்படின்னு கிடையாது, கொண்டன அப்படின்னு வரணும். ஓகேங்களா. கொண்டதுன்னா ஒன்று குறிக்குதுன்னு அர்த்தம். அடுத்து குழலி நடனம் ஆடியதுன்னு வருது, ஆடினாள் அப்படின்னு வரணும். குழலிங்கிறது நடனம் ஆடினாள் அப்படின்னு தான் வரணும். இந்த 5 வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து இதெல்லாம் நீங்களே சும்மா சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கலை சொற்கள் அறிவோம். இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதை ஃபுல்லாமே வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஏன்னா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா. இந்த 2வது யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள்னு ஒன்று இருக்குது. நம்ம இதையும் சேர்த்து பார்த்துடலாம். திருக்குறள். ஓகேங்களா. இது முக்கியமானது. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஔவையார். முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. டிஎன்பிசியாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர் இருக்கட்டும், எல்லாத்தையும் கேட்குற கேள்வி. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஔவையார் வந்து குறளை பற்றி புகழ்ந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் தான் திருக்குறள். இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியதில்லை. ஓகேங்களா. இத்தகைய பெருமைமிகு திருக்குறளை பற்றி நம்ம இந்த யூனிட்டில் வந்து படிக்க போகிறோம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஔவையார். ஓகேங்களா. திருக்குறளின் பெருமையை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள்னு சொன்னோடனே இதில் 4 மேலே 4 சீரு கீழே 3 இருக்குது. இது திருக்குறள் நினச்சிட்டு போட்டக்கூடாது. இது ஔவையார் வந்து திருக்குறளை பற்றி புகழ்ந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. புதுசாக படிக்கிறவங்களுக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்கும். இதுக்கு முன்னாடி படித்தவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்காது. ஓகேங்களா. அடுத்து ஃபஸ்ட்டு திருக்குறள். ஒழுக்காரா கொள்கை ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஓகேங்களா. ஒருவன் தன் நெஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொறாமை இல்லாத குணத்தையே வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு திருக்குறள். ஓகேங்களா. பொறாமை கொண்டவருடைய செல்வம் வந்து பார்த்திங்கன்னா பொறாமை இல்லாதவனுடைய வறுமையும் வந்து பார்த்திங்கன்னா சான்றோரால் ஆராயப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது புறங்கூறாமை அப்படின்றது வந்து கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் அப்படின்னு சொல்கிறார். ஒருவனை வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேர் சொல்லி திட்டிட கூட பிரச்சனை இல்லை, அவன் போனதுக்கப்புறம் பின்னாடி நின்று திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவரே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லிடலாம், அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா. அடுத்து எய்திலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அதாவது மற்றவங்களுடைய குறையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட அந்த குறை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து துன்பம் இல்லை. நம்ம வந்து இப்போ ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க, நாம் அவங்களை கேள்வி கேட்குறோம் அப்படின்னா திருப்பி அவங்கள வந்து நீ ஒரு தப்பு பண்ண நம்மளை கேட்காத அளவுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. அடுத்து அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருளாகிய செல்வம் தான் வந்து பார்த்திங்கன்னா செல்வங்களிலே சிறந்த செல்வம். பொருட்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா இழிந்தவரிடத்திலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அருளாகிய அந்த செல்வத்தை வச்சுருக்கிறது தான் முக்கியம். அதாவது காசு பணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் காசு பணம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டவங்கிட்ட கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். ஓகேங்களா. அடுத்து வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா. ஒருவர் நம்மளோட சின்னவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து அவங்கள வந்து துன்புறுத்தும் போது நமக்கு மேலே இருக்கவங்கள்ட்ட நாம் இந்த மாதிரி வந்து துன்பப்பட்டால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா. நம்மக்கிட்ட பதவி இருக்குது அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு கீழே இருக்கவங்களை நம்ம நெருக்கடி கொடுக்கும்போது நமக்கு மேலே இருக்கவங்க இந்த மாதிரி நமக்கு நெருக்கடி கொடுத்தா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா. அடுத்து வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். வாய்மை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே வார்த்தை சொல்கிறாரு. யார் மனசு நோகிற மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது, அதுதான் வாய்மை அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா. அடுத்து தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அதாவது பார்த்திங்கன்னா
இப்போ இல்லை, அந்த காலத்தில் இது கரெக்டாக இருந்திருக்கும். ஒருவர் வந்து தம் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாதான், நமக்கு தெரிஞ்சு பொய் சொல்லிடக்கூடாது. அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்துமா. ஓகேங்களா, இப்போலாம் யாரையும் வருத்துறதில்ல, அந்த காலத்தில் அப்படி வருத்தி இருக்குது. ஓகேங்களா, ஒருத்தர் வந்து தனக்கு இது பொய்ன்னு தெரிஞ்சு சொல்லிட்டார் அப்படின்னா அதை பற்றி அவர் வந்து மனசில் போட்டு உறுத்திட்டே இருக்கும், கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, உள்ளத்தால் பொய்யாது ஒழியின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன். அதாவது பார்த்திங்கன்னா, யார் ஒருத்தர் உள்ளத்தில் வந்து பொய்யே சொல்லாமல் நேர்மையாக வாழ்கிறாரோ அவர் கஷ்டப்பட்டாலும் உலகத்தில் இருக்க எல்லாராலும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எல்லாருடைய உள்ளங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இடம் பிடிக்கும் அளவு வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லவராக இருப்பாராம். ஓகேங்களா, அடுத்து இறைமாட்சியிலேருந்து இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸில் கூட இதை பற்றி எழுதுவாங்க. அதனால் இந்த கொஸ்டின், இந்த திருக்குறள் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொருள் வந்து எப்படி வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பொருள் எப்படி வந்து சம்பாதிக்கணும், அந்த வழியில் சம்பாரித்து பொருளை எப்படி சேர்க்கணும், சேர்த்த பொருளை எப்படி பாதுகாக்கணும், அந்த பாதுகாத்த பொருளை எப்படி பிரயோஜனமாக வந்து மக்களுக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு திட்டமிட்டு செலவிடணும். இதுதான் வந்து சிறந்த அரசுன்னு சொல்கிறார். ஓகேங்களா, பொருள் வரும் வழியை அறிதலும் அவ்வழிகளில் பொருளை சேர்த்தலும் சேர்த்த பொருளை பாதுகாத்தலும் காத்த பொருளை வந்து பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் தான் சிறந்த அரசு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கொஷின் வந்து, இந்த திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸில் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளாக எழுதக்கூடிய திருக்குறள், இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து திருக்குறளை பற்றி. திருக்குறளை தந்த திருவள்ளுவர் வந்து பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு வந்து முற்பட்டவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார் போன்ற சிறப்பு பெயர்களாலும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடப்படுகிறார். ஓகேங்களா, தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வரும் முதல் நூல் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நூல்களிலேயே திரு என்னும் அடைமொழியோடு ஒரு முதல் நூல் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள். திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுப்புகளை கொண்டது. ஓகேங்களா, இதில் கொஸ்டினே தான், திருக்குறள் வந்து எத்தனை பகுப்பாக பிரிச்சுக்கணும் பார்த்திங்கன்னா 3 பால். ஓகேங்களா, 3 பால். ஓகேங்களா, அதில் வந்து அறம், பொருள், இன்பம் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. அறத்தில் வந்து பார்த்திங்கன்னா 38 அதிகாரமும், பொருளில் 70, இன்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 25 அப்படின்னு சொல்லிட்டு 133 அதிகாரங்களில் 130 அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா அதிகாரத்துக்கு 10 திருக்குறள் விதம் 1330 குறள்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதப்பட்டிருக்கு. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா, முப்பால் அப்படின்னா இந்த 3 அறம், பொருள், இன்பம் அப்படின்னு 3 பகுப்புகளாக இருக்கிறனால தான் அதுக்கு வந்து முப்பால் அப்படின்னு பேர். முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி, அதில் வந்து பொய்யே இல்லைன்றனால அப்படி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் முக்கியமானது. ஓகேங்களா, திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார். திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி. ஓகேங்களா, மொத்தம் வந்து 3 பால். ஓகேங்களா, அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அறம் வந்து பார்த்திங்கன்னா 38 அதிகாரங்களையும், பொருள் 70 அதிகாரங்களையும், இன்பம் 25 அப்படின்னு சொல்லிட்டு 133 அதிகாரங்களையும் 1330 குறள்களையும் உடையது. ஓகேங்களா, அடுத்து வாய்மை எனப்படுவதுன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தீங்கு தராத சொற்களை பேசுதல். ஓகேங்களா, டேஷ் செல்வம் சான்றோரால் ஆளப்படும், பொறாமை உள்ளவனுடைய செல்வம். ஓகேங்களா, அடுத்து வந்து பொருட்செல்வம் என்னும் சொல்லை பொருள் ப்ளஸ் செல்வம், யாதெனினும், யாது ப்ளஸ் எனினும், தன் ப்ளஸ் நெஞ்சு, தன்னெஞ்சு அப்படின்னு வரணும். ஓகேங்களா, அடுத்து தீது ப்ளஸ் உண்டோ, தீதுண்டோ அப்படின்னு பிரித்து சேர்த்து எழுதணும். ஓகேங்களா, அடுத்து சிறந்த அரசின் பணிகளை வந்து வரிசைப்படுத்திடுங்க. இது கூட ஒரு கொஷினாக கேட்கலாம், ஏன்னா 4 ஆப்ஷன் வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொருள் வரும் வழியை வந்து அறியணும். அதுக்கப்புறம் பொருளை சேர்க்கணும். சேர்த்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமானது. ஏன்னா திருக்குறள் இருக்குது பார்த்திங்களா, அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா, அந்த திருக்குறளை படிச்சிருந்தா தான் இது வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதனால் வந்து அந்த திருக்குறள் வந்து அடிக்கடி மெயின்ஸில் கேட்குற கொஷின், இதை எப்படி வேணால் கேட்கலாம். ஓகேங்களா, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு தான் திருக்குறள். இதில் வந்து பொருள் வரத்துக்கான வழியை வந்து கண்டுபிடிக்கணும். அந்த வழியில் வர பொருளை வந்து சேர்க்கணும். அப்புறம் சேர்த்த பொருளை வந்து பாதுகாக்கணும். பொருளை பிரித்து செலவு செய்யணும். ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமானது. சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்தி எழுதுகன்னு கூட நம்ம கொடுக்கலாம். அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டிஎன்பிசியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பில் பருவம் 1ல் இருக்கிற இயல் 2 தான் பார்த்துருக்கோம். தமிழ் ஃபுல்லாமே நம்ம டீப்பாக பார்த்துருக்கோம். இதில் வந்து முக்கியமானது எல்லாமே நம்ம அன்லைன் பண்ணியாச்சு. நீங்கள் இது வந்து ஸ்கூல் புக்கில் வந்து அன்லைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆனால் இந்த நான் அன்லைன் பண்ணதை தாண்டி நீங்கள் ஒரு டைம் வந்து அந்த கதையை நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா? நான் அன்லைன் பண்ணது ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஸ்கூல் புக்கு ஒரு டைம் படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களால் வந்து சப்போஸ் நம்ம அன்லைன் பண்ண தாண்டி ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் கதையை தெரிஞ்சுக்கணும். நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் அன்லைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் கதையை தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் ஆன்சர் பண்ணிக்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.